கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை உயர்த்த போகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை நாம் முன்வைத்து நமக்கு பலனான அரணான இயேசுவை நாம் சொல்லி பாடி உயர்த்துவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, எல்லாரும் என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாட்களில் கர்த்தர் நமக்கு அரணான துணையாகவும் கோட்டையாகவும் இருந்து நம்ம இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நடத்தி வந்த அற்புதமான ஆண்டவரை சொல்லி நாம் எல்லாரும் உயர்த்துவோம். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான உயர்த்துவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை விடுவித்தார், என்னை பாதுகாத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே இந்த காலை வேளையிலே நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்மை விடுவித்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி எல்லாரும் உயர்த்துவோம். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும்போது நான் அபயமிட்டேன். இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி என் கரம் பிடித்து. எத்தனை பேர் அப்படி தூக்கி விட்டிருக்கிறார்? அவருடைய கரத்தை நீட்டி நம்முடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்ட ஆண்டவர் எங்கள் பலனே, பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக.
ரட்சண்ய கொம்பு, நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு, என் பலனாகிய கர்த்தாவே, எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தரே என் பலன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தாங்க உங்களுக்கு பலன். ஆமா, நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் பலன் அல்ல. தாவீதுக்கு அது தெரிஞ்சிருந்தது பாருங்க. அவன் போட்டு போற ஷீல்டு அவனுக்கு பலனை கொடுக்காது. அவன் வச்சிருக்கிற ஈட்டினால அவனுக்கு அந்த பலன் வராது. அவனுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சது, நான் எதை கூட்டு போறேனோ இல்லையோ என் கூட கர்த்தரை கூட்டிட்டு போறேன். ஆமென். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? கர்த்தர் என் வாழ்க்கைக்கு பலனா இருக்கிறார். நம்பிதான் பாடினீங்களா? நான் நம்பிதான் பாடினேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய பலனா இருக்கிறார். இதை அறிந்த தாவீது தான் அவன் பார்க்கறான் பாருங்க. அவனுக்கு தெரியும், நான் நெருக்கப்படும் போது என்னுடைய நெருக்கத்துல பெருக்கத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியுன்றதை அவன் அறிஞ்சிருந்தான். அதனாலதான் சொன்ன, நெருக்கத்துல அவன் அங்கங்க நோக்கல, வேற எங்கேயும் நோக்கல. நெருக்கத்துல அவன் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கணும். நமக்கு நெருக்கம் வந்தா நம்ம அங்கங்க போய் நோக்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நெருக்கம் வரும்போது நீ எங்க நோக்கினாலும் உனக்கு பெருக்கம் வராது, என்ன நோக்கினாதான் பெருக்கம் வரும்ன்றத கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் அவன் நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்றாராம், விசாலமான இடத்துல கொண்டு வந்து அவனை வச்சு அவனை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் அவன் அறிந்திருந்தான், அதை புரிந்திருந்தான். கர்த்தர் எனக்கு பலன்னு நான் சொல்லும் போது அதை அறிஞ்சிருந்தான். இன்னொரு இடத்துல சொன்ன பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்றான். அப்படின்னா என்ன? அவன் வச்சிருக்கிற பணம் காசோ, அவன் வச்சிருக்கிற பெரிய பதவி, அவன் ஒரு ராஜா, அவனால எல்லாம் செய்ய முடியும்னு அவன் நினைக்கல. என்னாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று அவன் சொன்னான். இன்னைக்கு நம்மளும் நினைக்கணும், எனக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எனக்காக நானே ஏதாவது செஞ்சுக்கலாம், நானே என் திறமையை வச்சு நானே ஏதாவது பண்ணிக்கலாம் நினைச்சா அதுல சுத்த பூஜ்யம் ஆயிடும். ஆனா நம்ம நினைக்கணும், எனக்காக நானே செய்து கொள்ள முடியாது, மற்றவங்க செய்ய முடியாது, எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் இன்னொரு பாடலை பாட போகிறோம். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஒரு புதிய பாடலை நாம் பாட போகிறோம். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாடல். நெருக்கத்தின் எல்லையை புரிந்திருக்கிற ஆண்டவர். இந்த ஆண்டவர் நாமத்தை சொல்லி நாம் உயர்த்த போகிறோம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே,
தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. காரணம் என்ன? அவர் என்னை தோளில் தூக்கி சுமக்கிற ஆண்டவராக இருக்கிறார். என் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார். என் கஷ்டங்களை நீக்குகிற தெய்வத்தை சொல்லி உயர்த்துவோம். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஓ எஸ். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஓ கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவை. காரணம் என்ன தெரியுமா? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் அவர் தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. வாழ்வின் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. 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 குறைவுகளை நிறைவாக்குகிறதே நம்முடைய தெய்வம். நிறைவுள்ள ஆண்டவர். குறைவு வந்தால் என்னை குறுகி போக விட மாட்டார். என்னை நிறைவாய் நடத்துவார் என்று நம்பிக்கை உள்ள தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்தி சொல்லி எல்லாரும் உயர்த்துவோம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. மறுபடியும் சொல்லுவோம். குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. வாழ்க்கையில குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. காரணம் என்ன? ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க. தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோளுல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வியாதியே வந்தாலும் நான் வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. மறுபடியும் சொல்லலாமா? வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஓ ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க
தோழல. ஓ எஸ், ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஓ நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய். ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோழல. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். நான் உங்க தோழல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் என்னை தோள் மீது சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்? ஒரு தகப்பன் தான் பிள்ளையை தூக்கும்போது தோல்ல தூக்குறாங்கன்னு வச்சுங்க, அந்த தோல்ல தூக்குறதுனால அந்த பிள்ளை ஸ்டெடியா நின்னுக்கும். ஷோல்டர்ல இருந்து கால் வரைக்கும் நீங்க குழந்தைய தூக்கி இருக்கிறீங்களா? அப்படி தூக்கும்போது அதுல ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும், அதுல நின்னுப்பாங்க. அப்படிதான் நம்முடைய ஆண்டவர் டிசம்பர் மாதம் வரைக்கும் என்னை தோளில் தூக்கி சுமந்து தப்புவித்து அவர் என்னை கொண்டு வந்து இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்தின் எல்லைகளை புரிந்திருக்கிறவர். நம்ம நெருக்கத்தை அறிந்திருக்கிறவர்கள் அதை அறிந்து அந்த நெருக்கத்தில் எனக்கு உதவி செய்ய மறுத்து விடுவார்கள். நாம் நெருக்கப்பட்டால் அப்படியே நெருக்கப்பட்டு அவர்கள் அப்படியே போகட்டும்னு விடுற உலகம் இது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நெருக்கம் வரும்போது அந்த நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விசாலத்தை பெருக்க கட்டளையிடுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டில் அப்படிதான் திராட்சரசம் குறைவுபடுகிறது. அந்த குறைவுபடும் போது அந்த குறைவுபட்ட நேரத்தில் இயேசுநாதர் அந்த இடத்துல இருந்ததுனாலே அந்த குறைவை நிறைவாக்கி நடத்தினது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக சாப்பிட்ட திராட்சரசத்தை காட்டிலும் அவர் நிறைவுபடுத்தும் போது அந்த திராட்சரசம் மிக ருசி உள்ளதா இருந்ததா. இன்னைக்கு என் வாழ்க்கையில குறைவுகள் இருக்கிறது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நிறைவாகி இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வரும்போது, என் வாழ்க்கையில அவர் வந்ததினாலே இந்த குறைவுகளை நிறைவாக்கி என் வாழ்க்கையை இனிப்பாக இனிமையாக மாற்றி இருக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிறவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சொல்றதை அவர் மட்டும்தான் செய்வார். ஆமா, மனுஷன் எப்படின்னா சொல்றது மாத்திரம்தான், ஆக்ஷன்ல ஒண்ணும் இருக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆக்ஷன்ல ஒண்ணும் இருக்காது. சொல்லமா, ஆக்ஷன்ல ஒண்ணும் இருக்காது, கிரியில ஒண்ணும் இருக்காது, சொல்றது தான். சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர்ல, ஒன்ன சொன்னா அந்த சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் என் கூட வருகிற ஒரே நல்ல ஆண்டவர் அவர் தான். வருஷ இறுதியில அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தெல்லாம் நினைச்சு பாருங்க. இந்த ஆராதனை நேரத்துல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை சொல்லிட்டு அப்படியே போயிட மாட்டாரு. சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. வருட இறுதியில நம்ம நினைக்கணும், எனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்துல இந்த வருஷம் முடியறதுக்குள்ள, அந்த கடைசி 12 மணி நேரம் வர்றதுக்குள்ள வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்றி முடிப்பார் என்று நம்பிக்கையோடு கர்த்தரை துதிக்கணும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற அற்புதமான ஆண்டவர். இந்த காலை வேளையில் அவரை உயர்த்தி இன்னொரு அற்புதமான பாடலை நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும்
சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை எண்ணி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. ஓ நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. சொல்லுவோம், நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. ஓ எஸ், நீ சொல்லி கேளாத சூழ்நிலை. எல்லாரும் ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. கைகளை தட்டி கைவிடாத தேவன். நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நீர்ப்பாய்ச்சி காப்பாற்றுவேன் கைவிட மாட்டேன் என்று. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை 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 சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நாம் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் ஆடி பாடி களி கூர்ந்து சொன்னதை செய்கிற ஆண்டவர், சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடேன் என்று சொன்ன ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உறக்க சத்தத்தோடு அவருக்கு ஆராதனை செலுத்தி கர்த்தரை உயர்த்துவோம். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்று. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை ஓ தேசத்தின் எல்லாரும் ஆராதிப்போம். ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருக்குள் களி கூறுங்கள். ஓ ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஆராதனை. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகபோத்தை. எல்லாரும் ஆர்ப்பரித்து சொல்லுவோம் ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும். ஓ ஆராதனை. ஆராதனை
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு. சொல்லுங்க, சொன்ன சொல்லை உம்மை என்று யாரும் இல்லப்பா. முடிந்ததில் உங்களுக்கு எல்லாரும் சொல்லுவோம். நீ சொல்லி அமராத. ஓ எஸ், நீ சொல்லி கேளாத சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. சொல்லுவோம், நீ சொல்லி அமராத ஒன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. ஆராதனை 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 ஒருவருக்கே ஆராதனை. வார்த்தை நிறைவேற்றுகிற தெய்வமே, ஓ ஆராதனை. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்று. ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. ஓ எங்கள் தெய்வமே ஆராதனை. ஆராதனை வார்த்தை நிறைவேற்றுகிற தெய்வத்துக்கு ஆராதனை. ஓ ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் எங்கள் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தெய்வம் நீ. அவர் சொல்லி கேளாத சூழ்நிலைகள் ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னா எல்லாம் கீழ்ப்படியும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையின் சூழ்நிலையில கர்த்தர் சொன்னால் என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அப்படியே கீழ்ப்படியும். எனக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கிறதா? மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறதா? நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த பாதையில் முட்கள் நிறைந்திருக்கிறதா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொன்னால் சூழ்நிலைகள் கீழ்ப்படியும். உங்களுக்கு எதிராக எந்த சத்துரு வந்தாலும் ஏசப்பா ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வழி வந்தவன் 7 வழியாய் ஓடி போவான். ஓ ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். ஓ ஸ்தோத்திரம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இது முடியாது, இது சாத்தியம் இல்லைன்னு நினைச்சு ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆண்டவர்கிட்ட முடியாதுன்றது ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அவரால் கூடும். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறது போல அவரால் எல்லாம் ஆகும். அவர் நினைச்சா என்ன வேணா எப்படி வேணா மாற்ற முடியும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே ஒருவருக்கே துதிகன மகிமை என்று. ஓ ஆண்டவரே, எனக்காக நிற்கிற தேவனை நாம் சொல்லி இந்த காலை வேளையில உயர்த்துவோம். கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உணர்ந்து கர்த்தரை ஆராதித்து சாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. சொல்லுவோம், அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட. ஓ அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமரா
அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியோ எல்லா உயர்வோ என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே நான் எடுத்த தீர்மானங்கள் உந்தன் பின்னால் அப்படி தோற்ற போதும் எங்க கூட சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று காப்பவரே சோராமல் எனக்காக உழைப்பவரே தோற்காமல் துணை நின்று எல்லா புகழும் எல்லா கர்த்தரை ஆராதிப்போம் அசாத்தியம் செய்ய எங்களுக்குள்ளே அசாத்தியம் செய்கிறவரே ஓ எல்லா உயர்வோ என்னின் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே எனக்காய் பேசுகிறவரே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் எல்லா புகழும் எல்லா புகழும் எல்லா கனவும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லாம் எங்களுக்குள் நிலைவரமாயிருக்கிறவரே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே இயேசுவுக்கே எனக்காய் இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே பரிந்துரைகள் உடைய கிருபை எங்களுக்கு செய்யும் தானாக முன்வந்து உதவி நீரே முன்னுரிமை நான் என்று ஓ எஸ் தானாக முன்வந்து எங்களுக்கு முன்னுரிமை
நீர் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. வருடம் ஆரம்பித்தது போல இருந்தது. வருடம் முடிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது ஒரு புதிய வருடத்துக்குள் நுழைவதற்கு. ஆனால் நம்ம வாழ்க்கை பிரயாணத்திலே நம்மோடு கூட நிரந்தரமாக பயணிக்கிற ஒரே நல்ல தெய்வம் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுதான். சிலர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார்கள். சிலர் நம்மை மறந்து போய் விடுகிறார்கள். ஆனால் இந்த இயேசு என் கூட, என் படகுல, என் வாழ்க்கைக்குள்ளாக நான் போகிற இடமெல்லாம் என் கூடவே பயணித்து என் கூடவே வந்தாரே. டிசம்பர் மாதத்தில் அதை தான் நான் எண்ணி பார்க்கிறேன். யார் என் கூட வந்தாங்களோ இல்லையோ, யார் என் கூட இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் நான் போகிற எல்லா இடத்திலும் என் கூட பயணிச்சு என் ஏசப்பா என் கூடவே வந்தார், என் கூடவே நடந்தார், என் கூடவே பேசினார், எனக்காக வழக்காடினார், எனக்காக நின்றார், எனக்காக எல்லாவற்றையும் செய்தவராய் அவர் இருந்தார். எத்தனை பேர் இந்த கால வேளையில 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆராதனை வேளையில, ஆண்டவரே நான் என்று சொல்லிக்கொள்ள எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, எங்க திறமை ஆற்றல் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, நாங்க எங்க திறமை, எங்க சாமர்த்தியம், எங்க ஆற்றலின் மூலமா தான் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்றது இல்லப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் கொடுத்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உமக்கே புகழ், உமக்கே கனம், உமக்கே மகிமை, ஒருவருக்கே இதெல்லாம் கிரெடிட்டும் போன ஆண்டவரே, ஒருவருக்கே மகிமை. ஹல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். என் கூட இருக்கிறவர் எல்லாவற்றையும், அசாத்தியங்களை சாத்தியமாக்குவார், எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த வருகிற 2026ஆம் ஆண்டு நுழைவதற்கு முன்பதாக நாம் ஒன்று நினைக்க வேண்டும். எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதை என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். காரணம், அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்னோடு கூட பயணிக்கிறவராய் இருக்கிறார். அவர் என் கூட இருக்கிறார். அதனால எல்லா புகழும், எல்லா துதியும், எல்லா கணமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு மன்னாவை தந்து போஷித்தது போல இந்த காலை வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்து இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு போஷிப்பை உண்டாக்குவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வார்த்தைக்காக நாங்கள் காத்திருந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.